ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருப்பீங்க. லைக் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப மேண்டட்ரியாக அவங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணுறது, எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே படித்தவங்களுக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சடனாக குயிக்காக 30 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு இந்த ஃபார்ம் வேணும், உடனே ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்களை ஃபோர்ஸ் பண்ணுறது தான். இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்கன்றத மக்களுக்கு ஏர்லியராகவே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அவேர் ஆகிருக்கலாம். பட் அவங்க திடீர்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இது சீக்கிரமாக ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுன்ற போதிய விவரங்கள் வந்து யாருக்குமே தெரியலை. அதுவும் பாமர மக்கள்ன்றவங்களுக்கு ரொம்பவே தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்ன, அது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் சொல்லி உங்களை நான் வெறுப்பேற்றாமல் ஜஸ்ட் அந்த ஃபார்ம் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இன்கேஸ் இந்த ஃபார்ம் உங்கள் கையில் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதோட வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு அடித்தல் திருத்தலுமே பண்ணக்கூடாது. சின்ன அடித்தல் திருத்தல் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து திருப்பி நீங்கள் பண்ணி கொடுங்க, இது வந்து ஃபேக்கு, நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு யாபத்தில் வச்சுக்கோங்க. 2 ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் ஃபோட்டோனாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்கணும், அதேமாதிரி பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுக்கணும், ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும். இப்போ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும்போது மேலேயே இந்த QR கோடு, உங்களோட ஃபோட்டோ, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் இந்த பிறந்த தேதியிலிருந்து துணைவரின் வாக்காளர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 1. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இருக்கிறது 2. வாக்காளரின் உறவினர் பெயர்னு சொல்லி 3வது, அது வந்து 3 அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் யார் ஓட்டர் ஐடி கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கையில் ஓட்டர் ஐடி இருக்கும் இல்லையா, அவங்க அந்த டீட்டெயிலெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்தெந்த டீட்டெயில் கேட்குறாங்களோ அதை அப்படியே வரிசையாக ஃபில் பண்ணிட்டு வாங்க. பிறந்த தேதி, ஓட்டர் ஐடியில் அவங்க என்ன டேட் மென்ஷன் ஆகிருக்கோ அந்த தேதியை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் எண் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேரண்ட்ஸ் நேமு, அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் நேமு, ஒய்ஃப் நேமு, அப்படி இல்லைனா மதர் நேமு, கீழே மதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதரோட அடையாள அட்டை இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட டீட்டெயில், அவங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டர் ஐடி கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். 41 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் ஃபில் பண்ணணும். 41 வயசுக்குள்ளே, ஈவன் 38 வயசுக்குள்ளே நீங்கள்குள்ளே இருந்தாலே செகண்ட், அந்த 3ஆவதாக சொன்னேன் இல்லையா, அந்த வாக்காளரின் உறவினர் பெயர், இந்த பேஜுக்கு வந்துடணும். இப்போ நீங்கள் 41 வயசுக்கு, 38 வயசுக்கு நீங்கள் மேலே தான் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுங்க. இதில் நீங்கள் 2002 ஒரு ஓட்டர் ஐடி இதே மாதிரி இந்த திருத்தம் வந்து இப்போ கொண்டு வரல, 2025 கொண்டு வந்ததில் இதே மாதிரி 2002 நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ செய்யும் போது உங்களுக்கு இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருந்துருப்பாங்க. அப்போ உங்களோட ஓட்டர் ஐடியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அது எப்படிப்பா எனக்கு தெரியும், அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது, எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஆன்லைன் சொல்கிறேன், இந்த வீடியோ எண்டில் இருக்குது. அதை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணி ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்து எழுதிக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைனில் பார்த்துலாம் எழுத தெரியாது, நான் இதை பார்த்து தான் எழுதுவேன் அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. இப்போ கையில் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாக்காளரின் பெயர், அவங்களோட உறவினரின் பெயர் அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் நேம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உறவு முறை இங்கே கணவர்னு எழுதியிருக்கேன். மாவட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூர் மாவட்டமாக இருக்கிறது, இப்போ ஆம்பூர் மாவட்டமாக இருக்கிறது, அப்போ வேலூர் மாவட்டம்னு இருக்கும். ஸோ பழையது என்ன மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தை தான் நீங்கள் எழுதணும். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ அங்கே என்ன மாவட்டம் காட்டுதோ அந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதோட ஸ்டேட்டு அண்ட் சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது ஏதாவது உங்களுக்கு தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் பாகம் எண் தெரியல, வரிசை எண் தெரியல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸரை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் சொன்னேன், அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் சொல்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க, அப்படி இல்லைனா ஆன்லைனில் பாருங்கள். இல்லை எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னால் ஃபில் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 3 இருக்குல்ல, அதில் போகலாம். 38 வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன், 2002 நான் எந்த திருத்தமும் பண்ணல, என்கிட்ட ஓட்டர் ஸ்லிப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற உங்களோட பெயர், உங்களோட வாக்காளர்
புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களோட உறவினரின் பெயர், உறவு முறை, அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன, அதோட எண், பாகமெண், வரிசை எண், இது எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் இதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன், பிஎல் ஆஃபீஸர் நான் கண்டுபிடிக்க முடியல, நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நாங்கள் புது ஓட்டர் ஐடி தான் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை, இங்கே 2002 இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் என்னால் எழுத முடியாது, ஏன்னா எதுலேயுமே என்னோட பேர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதையுமே ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் எதையுமே ஃபில் பண்ணாமல் இருந்து நீங்கள் எம்டியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர் கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமுமே நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை, ஃபில் பண்ணாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேஒய்சி டாக்குமெண்ட் கேட்பாங்க. லைக் உங்களோட ஆதார் கார்டு, எந்த அடையாள ஆவணம் வேணால் அவங்க சைட்லேருந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் அதை ரெடியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன மாதிரி 2002 உங்களோட அடையாளத்தில் உங்கள் பேர் இருக்கா, ஐ மீன் உங்கள் அப்பா அம்மா பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னா ஆன்லைனில் இந்த போர்ட்டலில் வந்துக்கோங்க. இந்த போர்ட்டலில் சர்ச் யுவர்னு சொல்லியிருக்கலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், சர்ச் பை எலக்ட்ரோல் நேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது சர்ச் பை எலக்ட்ரோல் ரோல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமே இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்க்குள்ளே நீங்கள் லாஸ்ட் வந்துடணும். இதில் லாஸ்ட் இருக்குது பாருங்களேன், 2022 அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சட்டமன்ற தொகுதி என்ன, பாகம் எண், பெயர், இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஊரில் இருக்கும்போது 2002 எங்கே ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அப்பா இருந்தால் 2-3 இடத்துல செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லேயே உங்களோட பேர், இல்லைனா உங்கள் அப்பா பேர் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், எல்லாரோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன்கிட்டருந்து எப்பயுமே வாக்காளர் அடையாள அட்டையில் எத்தனை இருக்குது, நீ எத்தனை சேஞ்சஸ் ஆகிருக்கு, கொடுத்த எல்லாமே கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அவங்களோட சித்தப்பா, அவங்களோட ஓட்டர் ஐடிலாம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேமினேட்லாம் கிழிஞ்சு ரொம்ப பழைய நிலைமையில் இருக்கும். ஸோ இதை புதுப்பிக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புதுப்பிக்கிறது மூலமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, எத்தனை பேர், எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஓட்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக அப்டேட்டாக இருக்கிறது. இப்போ நம்ம 500 ரூபாய் தாள், 2000 ரூபாய் தாளெல்லாம் மாற்றினது, புதுசாக கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இப்போ சிஆர்பிசி மாற்றினது, பிஎன்எஸ்எஸ் மாற்றினது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் சிட்டிசனோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. பட் சிட்டிசனாக நம்மளும் கோஆப்ரேட் பண்ணணும். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அது எலெக்ஷன் டைமில் ஹரிபரியாக கொடுக்காம கொண்டு வரணும். இதே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது நியூஸ் சேனல்லையும் சரி பல இதுகளுக்கும் அதை பற்றின தெளிவு இருக்கணும். இப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு, ஒரு ஃபார்ம் நமக்கு அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கணும். பட் பிஎல்ஓ ஆஃபீஸர் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஃபார்மே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட அந்த புரிதல் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவங்களே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது பொதுமக்களை, பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஃபில்அப் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க. அவருக்கு தெரியாத பட்சத்தில் லேண்ட்லைனில் கால் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியலனா 2 பிளாங்காக விடுங்க, கேவிசி டாக்குமெண்ட் கேட்பாங்க, கேவிசி கொடுத்துருங்க, எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தான் பொதுமக்கள் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியும். ஓட்டை போடுறது மக்களோட உரிமை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறது, நமக்கே பொதுமக்களை ரொம்ப ஸ்டப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, அது குறிப்பிட்ட டூரேஷனுக்குள்ளே கொடுத்து அவங்க ஒர்க் பார்ப்பாங்களா இல்லை இதை பண்ணுவாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம சைட்லேருந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை எல்லாருமே தயவு செஞ்சு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.